எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜபிராமி. நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். எம்ஏ முடிச்சுட்டு நான் சிவில் சர்வீசஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போனேன். நான் 3 வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். 3 ப்ரிலிம்ஸ் எழுதினேன். ஒரு ப்ரிலிம்ஸ் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைம் பீரியட். அந்த எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த தாட்டே என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த எக்ஸாமை விடுறதுக்கு. படிக்கிற பிள்ளை படிக்கிறத நிறுத்திடக்கூடாது இதை நினச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சுரேஷ் அகாடமிலையாவது போ, பேங்கிங் படி அப்படின்னு சொல்லி என்னை இங்கே படிக்க அனுப்பி வச்சாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் நான் ஆக்சுவலாக பேங்கிங் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப கடமைக்கேன்னு ஜாயின் பண்ணேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ராஜா சார் அடிஷன் சப்ராக்ஷன் நடத்துனாங்க. அவங்க நடத்தினதை பார்க்கும்போது அடிஷன் சப்ராக்ஷனில் இவ்வளோக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கா, இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க. கடமைக்கேன்னு வந்தேன் மொதல் நாள். ஆனால் அன்னைக்கு சார் நடத்தினதுக்கப்புறம் இதை நான் கற்றுக்கணும், இதிலிருந்து நான் வெளியே போகிறப்ப அதை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அக்டோபர் 2023 SBI PO பேட்ச் ஜாயின் பண்ணேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பேங்கிங்கில். அண்ட் RRB PO கிளியர் பண்ணியிருக்கேன். நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெரிய நன்றி என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் என் அண்ணனுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப்பில் ரொம்ப சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்கள பெற்றவங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, உதவி கேட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே அவங்களோட சக்தியை மீறி நிறையாவே பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் செஞ்சு அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் என்னோட வெற்றி மூலம் இந்த மேடையில் அவங்களுக்கு கிடைக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஸோ வித் யோர் பர்மிஷன் சார், ஐ would like to call my parents to this. செல்வி ராஜாபிராமி அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு ரொம்ப பிக் சப்போர்ட், யூபிஎஸ்சியில் நான் ஹோப் விட்டுட்டு லைஃபே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்து ஃபீல் பண்ணப்போ எங்கள் அண்ணா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஹேவிங் யோர் பேக் அப்படின்ட்டு. He was my pillar. My parents, அம்மா எஸ் செல்வகனி ஓய்வு பெற்ற தமிழாசிரியை அண்ட் அப்பா மாடசாமி ஓய்வு பெற்ற வட்டாட்சியர். அனைவருக்கும் வணக்கம். நான் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றினேன். அப்பொழுது சார் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அவரோடு நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்துருக்காரு. அந்த சாரெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது சாரு நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் என் பொண்ணு யூபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி, இது நம்மளுக்கு கிடைக்குமான்னு நினச்சேன். ஆனால் அப்போ அவள் யூபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணி 3 தடவை போகுமே ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ தான் நான் தான் சொன்னேன், நீ சுரேஷ் IAS அகாடமி போடா, இப்படியே மனம் தளர்ந்துடாத. அங்கே 4 பேரை பார்க்கும் பொழுது 4 நண்பர்கள் 4 தோழிகள் கிடைக்கும் பொழுது உன்னுடைய மனமாற்றம் ஏற்படும், நீ மாறிடுவ, உனக்கு ஆசை இருக்குது, எப்படியாவது நீ சாதிச்சிருவ அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தா, இதில் சாதிச்சிட்டா. சார் ராஜா சார் எப்போ பார்த்தாலும் ராஜா சார் ராஜா சார் அவருடைய வழிகாட்டி எதுக்கு எடுத்தாலுமே சொல்லுவா ராஜா சார் ராஜா சாரும்பா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் பட்டதாரி. ஏழ்மையான குடும்பம். எனக்கு கிடைக்காத கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சிபிஎஸ் சிலபஸ் முதல் ஜாயின் பண்ணி வச்சேன். பிள்ளைகள் 2 பேரும் சிபிஎஸ்சி சத்யவிநாயகரில் தான் படித்தாங்க. பிறகு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பையனுக்கு கிடைச்சது. பாப்பாவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நாகர்கோவில் அதனுடைய பிரான்ச்சில் கிடைச்சது. 2 பேருமே பிஏ முடித்தாங்க. அப்புறம் ஃபர்தராகவும் இன்னும் படிக்கணுங்கிறதுனால பையனுக்கு MBA படிக்க வச்சோம், பாப்பா ME படிக்க வச்சோம். அந்த உயர்ந்த கல்விக்கு உயர்ந்த பதவி வேணுங்கிறதுனால IAS படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அது கிடைக்கல. அதன் பின்பு தான் சுரேஷ் IAS அகாடமிக்கு ஜாயின் பண்ண வச்சு வெற்றி கிடைச்சிது. இந்த இன்ஸ்டியூட்டில் எங்கள் குடும்பத்துக்கு 2 இது இருக்குது. இதற்கு முன்னால் தூத்துக்குடியில் மயூரினி ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. அதில் என் தம்பி மாடசாமி அப்படிங்கிறவ முதல் ஜாயின் பண்ணி படித்தான். பின்பு அதிலே லெக்சர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ரயில்வேல வேலை கிடைச்சா போயிட்டான். இப்போ என் பாப்பாவுக்கு சுரேஷ் IAS அகாடமி மூலம் ஒரு நல்வாழ்வு கிடைச்சிது. மிக்க நன்றி. தேங்க்ஸ். நான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல நினைக்கிறேன்.
என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உள்ளே இருந்த வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல. ஒரு கொட்டேஷன் இருக்குது, ஒரு ஃப்ரேமில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃப்ரேமில் இருக்கிறவங்களால பார்க்க முடியாது, ஆனால் ஃப்ரேமில் இருந்து வெளியே பார்க்குற தேர்ட் பர்சனால் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு தேர்ட் பர்சனாக நான் அந்த ஜேர்னியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே நான் பர்சனலாக மைண்ட் செட் லெவல்லேருந்து எல்லா இடத்துலையும் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் சரி, என்ன டைரெக்ஷனில் போட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்கள் உழைப்பை நீங்கள் நம்பலைன்னா அந்த உழைப்பை நம்பி உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம்தான், அது தள்ளி போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ சின்ன எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த எஃபர்ட்டை நான் சின்சியராக போட்டேன், அதனால் அதுக்கான ரிவார்டு எனக்கு இருக்குங்கிறத நம்பி எல்லோரும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். அகாடமிக்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சின்ன டவுட் நான் எந்த டைம் வந்து சார்கிட்ட கேட்டாலும் சார் எனக்கு அதுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.